அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் டாடா நியூ கிரெடிட் கார்டு பற்றி பார்க்கலாம். டாடா நியோடைய ரெண்டு விதமான கிரெடிட் கார்டு இருக்குது. ஒன்று வந்து டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு, இன்னொன்று வந்து டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ரெண்டு கிரெடிட் கார்டு பற்றி நம்ம பார்க்கலாம். தென் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டில் எது வந்து சிறந்த கிரெடிட் கார்டாக இருக்கலாம், தென் இதோடைய ஃபீச்சர்ஸ், எப்படி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ரூபே வேரியண்ட்டில் கூட கிடைக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஒரு சிறந்த ரூபே கிரெடிட் கார்டு வேணும்னா, அதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும்னா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ இப்போ எதுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எப்படி வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கோ, தென் அமேசான் பே ஐசிஐசி பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கும், சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாடா நியூ ஆப்போடைய டாடா நியூ ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கு. ஸோ அதனால எதுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு இருக்குன்னா, இவங்களுடைய டாடா நியூன்னு ஒரு ஆப் இருக்கு. அதை நீங்க மேபி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க ஐபிஎல் கூட பார்த்துருப்பீங்க, டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த டாடா நியூ ஆப்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னன்னா இன்னும் வந்து அந்த நியோ காயின்ஸ்ல வந்து கிடைக்கும். இப்போ இந்த நியோ காயின்ஸ்னா என்னன்னா, இப்போ எப்படி ஃப்ளிப்கார்ட்டோடைய அவங்களுடைய காயின்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த டாடா நியூ ஆப்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்களுடைய நியோ காயின்ஸ் இருக்கு, அந்த நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டாடா நியோ பாஸ் மெம்பர்ஷிப் அப்படின்னு இருக்குது இவங்களுடையது, இந்த டாடா நியோடையது. ஸோ அதனால் அந்த மெம்பர்ஷிப் இருந்து சப்போஸ் நீங்கள் இந்த டாடா நியோ ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். சேம் எப்படி அந்த ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காயின்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாடா நியோ ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்களுடைய நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். தென் இதில் உங்களுக்கு அந்த நியோ காயின்ஸ் வந்து கிடைச்சதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ நீங்கள் அடுத்த வாட்டி இந்த டாடா நியோ அப்ளிகேஷனில் ஷாப்பிங் பண்ணும்போது அப்போ நீங்கள் அந்த நியோ காயின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுலேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் இன்னைக்கு தான் உங்களுக்கு அந்த நியோ காயின் வந்து கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நியோ காயின் பார்த்தீங்கன்னா அடுத்த 365 நாளுக்கு வந்து வேலிடா இருக்கும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ரெண்டு கிரெடிட் கார்டை கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாகவே இந்த டாடா நியோ அப்ளிகேஷனில் என்னென்னா உங்களுக்கு அந்த நியோ பாஸ் மெம்பர்ஷிப் வந்து கிடச்சிரும். அது இருந்து சப்போஸ் நீங்கள் டாடா நியோ அப்ளிகேஷனில் போயிட்டு சில செலக்ட் கேட்டகரிஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 5% நியோ காயின்ஸ் வந்து கிடைச்சிரும். அது போக சப்போஸ் நீங்கள் டாடா நியோ ப்ளஸ் கிரெடிட் கார்டு மூலியமாக டாடா நியோ அப்ளிகேஷனில் போயிட்டு சில செலக்ட் கேட்டகரிஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா உங்களுக்கு இன்னும் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா 2% நியோ காயின்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7% நியோ காயின்ஸ் வந்து கிடைச்சிருது. இதே நீங்கள் டாடா நியோ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் டாடா நியோ அப்ளிகேஷனில் போயிட்டு சில செலக்ட் கேட்டகரிஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா இன்னும் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா 5% நியோ காயின்ஸ் வந்து கிடைச்சிருது. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10% நியோ காயின்ஸ் வந்து கிடைச்சிருது. தென் டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு மூலியமாக டாட்டாவுடைய பார்ட்னர் பிராண்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது வந்து ஆன்லைன் ஆகட்டும் சரி, இல்லைனா ஆஃப்லைனில் அந்த ஸ்டோர் ஆகட்டும் சரி, அப்போ என்னன்னா 2% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் டாடா நியோ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 5% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது டாட்டாவுடைய எது மாதிரியான பார்ட்னர் பிராண்ட்ஸ்லாம் இருக்குன்னா, பிக் பாஸ்கெட்டு, குரோமா, டாடா கிளிக், டாடா 1mg, டாடா பிளே, டைட்டன், தனிஷ்க், வெஸ்ட் சைடு, ஐஹெச்சிஎல், தென் ஜூடியோ, நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்கும். தென் மியா, ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஏர் இண்டியா. ஸோ இது மாதிரி நிறையா டாட்டாவுடைய பார்ட்னர் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. தென் டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு மூலியமாக டாடா நியூவில் போயிட்டு ஒரு பில் பேமெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 2% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் டாடா நியோ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து 5% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். தென் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டை நீங்கள் வேணும்னா ரூபே வேரியண்ட்டில் வாங்கிக்கலாம், இல்லைனா வீசா வேரியண்ட்டில் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ரூபே வேரியண்ட்டில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மூலியமாக நீங்கள் மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த டாடா நியோ ப்ளஸ் கிரெடிட் கார்டு மூலியமாக டாடா நியோ யூபிஐயில் போயிட்டு யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அப்போ என்னென்னா 1% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் டாடா நியோ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து 1.5% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். தென் இந்த டாடா நியோ ப்ளஸ் கிரெடிட் கார்டு மூலியமாக மற்ற நிறைய யூபிஐ அப்ளிகேஷன்லாம் இருக்குது, அதில் லிங்க் பண்ணி அந்த யூபிஐ ஸ்பெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அப்போ என்னென்னா 0.25% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த டாடா நியோ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் என்னென்னா 0.5% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். தென் இந்த டாடா நியோ ப்ளஸ் கிரெடிட் கார்டு மூலியமாக மற்ற ஸ்பெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அதில் சில கேட்டகரியில் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் என்னென்னா 1% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். தென் இந்த டாடா நியோ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் என்னென்னா 1.5% நியோ காயின்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டாடா நியோ ப்ளஸ் கிரெடிட் கார்டில் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு, அதாவது என்னென்னா பர் ஆனம்க்கு 4 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிருது. இதே நீங்கள் இந்த டாடா நியோ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்னென்னா ஒரு வருஷத்துக்கு பர் ஆனம்க்கு 8 டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிருது. இப்போ இதுலேயுமே ஒரு கண்டிஷன் என்னென்னா, சப்போஸ் இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பண்ணணும்னா அப்போ என்னென்னா ஒரு கேலண்டர் குவார்ட்டரில் 50,000 ரூபாய் இல்லைனா அதுக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பண்ண முடியும் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக.
அதுக்கப்புறமாக இந்த டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டில் என்னென்னா எந்த விதமான அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைக்காது. இதே நீங்கள் டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்னென்னா ஒரு வருஷத்துக்கு அதாவது என்னென்னா பர் ஆனம்க்கு 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பெனிஃபிட்னே சொல்லலாம். தென் இந்த 2 கிரெடிட் கார்ட்லையுமே என்னன்னா 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைச்சிருது. ஸோ இப்போ இந்த 2 கிரெடிட் கார்டை நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 2 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தெளிவாக என்ன தெரியுதுன்னா இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமான ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னா இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் ஒரு வருஷத்துக்கு அதாவது என்னென்னா பர் ஆனம்க்கு 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் அந்த டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் இன்னுமே அதிகமான ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம அந்த ஜாயினிங் ஃபீ ரினியூல் ஃபீ பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு அதாவது என்னென்னா லிமிட்டட் டைமுக்கு இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. அதனால தான் அங்கே போட்டிருக்கு பாருங்கள் 0 ஜாயினிங் ஃபீ. தென் ரினியூல் ஃபீ பற்றி சொல்ல போனோம்னா அது வந்து 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ரினியூல் ஃபீ இருக்கு இல்லையா இது வந்து இவங்க அடுத்த வருஷத்துலேருந்து அதாவது என்னன்னா அந்த செகண்ட் இயர்லேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரினியூல் ஃபீ உங்ககிட்ட இவங்க சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 1 லட்ச ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான அந்த ரினியூல் ஃபீ இருக்கு இல்லையா அது வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த ரினியூல் ஃபீயை வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. இதே நீங்கள் இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலையுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதாவது என்னென்னா லிமிடெட் டைமுக்கு எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ கிடையாது. அதனால தான் அங்கே போட்டிருக்கு பாருங்க. தென் ரினியூல் ஃபீ பற்றி சொல்ல போனோம்னா அது வந்து 1499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ரினியூல் ஃபீமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த செகண்ட் இயர்லேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரினியூல் ஃபீ உங்ககிட்ட சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 3 லட்ச ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அது வந்து பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான அதாவது என்னென்னா அந்த செகண்ட் இயருக்கான அந்த ரினியூல் ஃபீ இருக்கு இல்லையா அது வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த ரினியூல் ஃபீயை வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு வந்து யாருக்கு வந்து கிடைக்கும்னா நீங்கள் ஒரு சேலரிடு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கலாம். தென் சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து HDFC பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து HDFC பேங்க் உடைய கிரெடிட் கார்டு இருக்குன்னா அந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வந்து கிடைச்சிருக்கோ அதே லிமிட் தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுலையுமே கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஷேர்டு கிரெடிட் லிமிட் தான் கிடைக்கும். தென் இதுலேயே சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 18லேருந்து 65க்குள்ளே இருக்கணும். தென் டாடா நியூ ப்ளஸ் HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு உங்களுடைய கிராஸ் மாத வருமானம் வந்து 25,000க்கு மேலே இருக்கணும். டாடா நியூ இன்ஃபினிட்டி HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு உங்களுடைய கிராஸ் மாத வருமானம் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். இதுலேயே சப்போஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 18லேருந்து 65க்குள்ளே இருக்கணும். தென் டாடா நியூ ப்ளஸ் HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு லாஸ்ட் இயர் ITRல ஒரு வருஷத்துக்கு அதாவது என்னென்னா பர் ஆனம்க்கு உங்களுடைய இன்கம் வந்து 6 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். டாடா நியூ இன்ஃபினிட்டி HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு லாஸ்ட் இயர் ITRல ஒரு வருஷத்துக்கு அதாவது என்னென்னா பர் ஆனம்க்கு உங்களுடைய இன்கம் வந்து 12 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ இந்த 2 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் அதிகமான ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய ரினியூல் ஃபீமே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த டாடா நியூ கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக இந்த பேஜில் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த 2 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஃபினிட்டியா இல்லைனா ப்ளஸ்ஸா அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டாடா நியூ ப்ளஸ் HDFC பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அங்கே ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக அது பக்கத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிடுவாங்க. அடுத்ததாக உங்களுடைய இந்த கிரெடிட் கார்டுக்கான அந்த எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செக் மை எலிஜிபிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பேன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே பை கிளிக்கிங் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுடைய பார்ட்னர் பேங்க் இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க.
ஸோ அதனால் இப்போ என்னென்னா இவங்களுடைய பார்ட்னர் பேங்க் இருக்காங்க இல்லையா, அதாவது என்னென்னா HDFC பேங்க், அவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் உங்களுடைய பேனை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் உங்களுடைய பேனில் உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கோ அதே பேர் தான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுடைய பேன் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனா இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சேலரிடு பர்சனை வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சேலரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் எந்த கம்பெனி இல்லைனா ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறீங்க அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் கம்பெனி அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனியை நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியோடைய நேமை என்டர் பண்ணிக்கோங்க. தென் இந்த கம்பெனியில் நீங்கள் எந்த டெசிக்னேஷன் இல்லைனா எந்த ரோலில் வேலை செய்கிறீங்க அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் டெசிக்னேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பெனியில் நீங்கள் எந்த ரோலில் வேலை செய்கிறீங்களோ அந்த ரோலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்சல்டன்ட்டு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரு, தென் ப்ராஜெக்ட் மேனேஜரு, ப்ராடக்ட் மேனேஜரு, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா நிறைய டெசிக்னேஷனு ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேலை பார்க்குற ரோலை நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிடென்ஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த வீட்டோடைய அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஃபில் பண்ண போகிற அட்ரஸில் தான் பேங்க் வந்து அந்த பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ரெசிடென்ஸ் அட்ரஸில் தான் டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபில் பண்ணி இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. சேம்னா எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுடைய ஆதாரில் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் வேறுனா தென் நீங்கள் இப்போ ஃபில் பண்ணியிருக்கிற அட்ரஸ் தான் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா நோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அங்கே ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது என்னென்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிளா இல்லையா. சப்போஸ் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இந்த 2 கிரெடிட் கார்டில் எந்த கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, தென் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கலாம் அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ இந்த 2 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணணுமோ, எந்த கிரெடிட் கார்டு வந்து வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நியோ கார்டு ப்ளஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து டாடா நியோ ப்ளஸ் கிரெடிட் கார்டு வேணும். கீழே அப்ளை அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துல வந்து வேலை பார்க்குறீங்களோ அந்த ஆஃபீஸோடைய அட்ரஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. தென் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நீங்கள் KYC வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த KYCயை பண்ணாதான் உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கும். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் வீடியோ கால் KYC மூலியமாகவே அந்த KYCயை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போது அந்த KYC பண்ணுறதுக்கு முன்னாடி மதர் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய மதரோடைய ஃபுல் நேமை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அங்கே ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ KYC அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் வீடியோ கால் KYC மூலியமாகவே அந்த KYCயை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த KYC பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஆதார் இருக்கு இல்லையா, அதை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறது அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போது இந்த வீடியோ KYC ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு, தென் ஒரிஜினல் பேன் கார்டு அதை நீங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஒரு ஒயிட் பேப்பர் மற்றும் பென் வந்து தேவைப்படுது. ஏன்னா அதில் நீங்கள் அவங்கக்கிட்ட சைன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். தென் இன்னுமே சில இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல நல்லா படிச்சுக்கோங்க. தென் அங்கே ஐ ஹியர் பை கிவ் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது எல்லாமே தமிழில் படிக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் தி ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்னென்னா நம்ம தமிழ் மொழி இருக்குது. ஸோ அதனால் தமிழை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் வேணும்னா தமிழ்லேயே படிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்ததுக்கப்புறம் கீழே அக்ரி அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே KYC அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் மூலியமாக இதை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஜென்ரேட் OTP அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து
லிங்காக இருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் வந்து வெரிஃபை ஆயிரும். தென் உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வீடியோ கேஒய்சி அது மாதிரி வந்து காமிக்கும். தென் இங்கே சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. தென் அங்கே ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இன்னுமே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. தென் கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த வீடியோ கேஒய்சி இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து பண்ணணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கேஒய்சியை வந்து நம்ம தமிழ் மொழியிலேயே கம்ப்ளீட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் யுவர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நம்ம தமிழ் மொழியை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோ கால் கேஒய்சிக்கு ரெடியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் பேனை கையிலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக அந்த பிளாங்க் பேப்பர் வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறமாக ப்ளூ இல்லைனா பிளாக் பென் வந்து தேவைப்படுது. இது மூணுமே நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த 3 பாக்ஸ்லையுமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஐ எம் ரெடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இவங்களுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏஜென்ட் கூட ஒரு வீடியோ காலில் வந்து கனெக்ட் ஆயிருவீங்க. அவங்க உங்களுடைய கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி உங்ககிட்ட சில பேசிக்கான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவாங்க. உங்களுடைய பேன் கார்டை காமிக்க சொல்லுவாங்க. தென் ஒரு பிளாங்க் பேப்பரில் சைன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் வீடியோ கால் கேஒய்சி மூலியமாகவே நீங்கள் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் கேஒய்சியை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ் அது மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இவங்களுடைய பார்ட்னர் பேங்க் இருக்காங்க இல்லையா, அதாவது என்னன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், அவங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமாக அவங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டு வந்து மேபி வந்து அப்ரூவ் ஆகலாம். ஸோ அது வந்து அந்த பேங்க் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இந்த டாடா நியூ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு 3 சிறந்த ரூபே கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.